ஒரே பவர் சென்டர் தான். விஜய் தவிர வேற எந்த பவர் சென்டரும் கிடையாது அப்படின்னு அவர் கனவு கண்டுகிட்டு இருக்காரு. எத்தனை பவர் சென்டர்? எங்க அண்ணன் மாமா நகர செயலாளர் சொன்னார், சுதந்திர தின விழாவில் 80 ஆண்டு சுதந்திர தினம், அதுல இப்பதான் உயிரை கொடுத்து சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தாங்களே அந்த தியாகிகளுடைய மனசெல்லாம் குளிர்ந்து இருக்கும். அந்த 80வது சுதந்திர தினத்துல விஜய் அவர்கள் கொடியேற்றின முதல்வரை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் முதல் வரிசையில VVIP உட்கார வச்சிருக்காங்க. தவறு ஒண்ணு. தாயும் தந்தையும் தெய்வமாக வணங்குவதுதான் தமிழர் பண்பாடு. அதில் ஒன்றும் யாருக்கும் வருத்தம் இல்லை. ஆனால் அதற்கு பக்கத்திலே ஒரு சீட்டு உங்கள் அன்புக்குரியவருக்கு ஒதுக்கி இந்த உலகத்திற்கு, ஏன்னா நீங்க அங்க வந்தா எல்லாரும் இவர் ஊடக நண்பர்களை கோச்சிக்கிட்டார். நீங்க வெளியில எதுக்கு கொண்டு வர்றீங்க? அந்த செய்தியை ஏன் நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? அவங்களை கூட்டிட்டு போறதுக்கு ஒரு பெண் காவலரை நீங்க அங்க ஏன் நியமிக்கிறீங்க? முதல் வரிசையில முதல்வருக்கு தெரியாம இடம் ஒதுக்கீடு செய்ய முடியுமா? இதெல்லாம் சுதந்திர போராட்ட தியாகிகள் கேள்வி கேட்கிறாங்களோ இல்லையோ நீங்க கேட்கணும். இன்றைக்கு விஜய் அவர்களை பவர் சென்டராக இயக்குகிற பவர் சென்டர் இந்த சுதந்திர தின விழாவிலே அவருடைய தாயும் தந்தையும் உட்கார்ந்திருந்தார்களே தவிர அவருக்கு அருகிலே உட்கார்ந்த அன்புக்குரியவர் தான் விஜயனுடைய பவர் சென்டராக இன்றைக்கு அறிவிக்காமல் அறிமுகப்படுத்தி அரங்கேற்றிருக்கிறார். பேர சொல்ல முடியாதுப்பா, இன்னும் 30 மாவட்டம் இருக்கு. அதுக்குள்ளே அவங்களுக்கு உள்ள தள்ளி விட்டாங்க. ஏன்னா பேர சொன்னா அவர் கோவம் வரும். நீ சொல்லிக்கிறங்க, எனக்கு ஒன்றும் ஆச்சரியம். இப்படித்தான் அங்கேயும் தஞ்சாவூர் கீழே இருந்து சொல்றேன்னு சொல்லி அவரு மேல இருந்து சொல்றேன்னு சொல்லி கடைசியில தேர்தல் பிரச்சாரம் மாதிரி ஊர்வலம் நடத்திட்டு இருக்காங்க. உதயகுமார் லூசுத்தனமா பேசிக்கிட்டே இருக்காங்க. அடுத்து விஜய் தான் பிரதமர், எங்க அக்கா அண்ணினா முதல்வர். இதுக்கே நாடு தானோட சாமி. சும்மா ஒண்ணு சொல்லல, அவங்க வேலையை ஆரம்பிச்சாச்சு. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா எல்லா இடத்துலயும் இந்த இன்ஃபுளுன்சர் இருப்பாங்க. அவங்க போய் புகழ்வாங்க விஜய். விஜய் மாதிரி முடியுமா? விஜய் மாதிரி செய்ய முடியுமா? விஜய் மாதிரி உழைக்க முடியுமா? விஜய் மாதிரி பேச முடியுமா? ஆமா, விஜய் மாதிரி பேசவே முடியும். இந்த தாய் தமிழ்நாட்டிலே 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் எத்தனை முதலமைச்சர்களிலே சட்டசபையிலே நாம் பார்த்திருக்கிறோம். கேள்விக்கு கேள்வி, பதிலுக்கு பதில், கருத்துக்கு கருத்து. அதுதான் ஜனநாயக சட்டமன்றம். சட்டமன்றத்துக்கு எதுக்கு போகிறோம்? மக்கள் பிரச்சனை அங்க பேசணும். சம்பந்தப்பட்ட அமைச்சர் அதற்கு பதில் சொல்லணும். அங்க இருக்கிற முதலமைச்சர், இந்த நாட்டினுடைய நிலைமையை விரல் நுனியிலே வைத்திருக்கிற முதலமைச்சர் அதற்கு உடனடியாக இருந்துச்சு பதில் சொல்லணும். சப்ஜெக்ட பேசுகிற சிஎம் சார், அவரே ஒரு சப்ஜெக்டா உட்கார்ந்து இருக்கிற போது நீங்க ஏன் சப்ஜெக்ட கேட்கிறீங்கன்னு சொல்றாங்க. மௌன மொழி முதலமைச்சர் நீங்க பார்த்திருக்கீங்களா? இதுவரைக்கும் பார்த்தது மௌன மொழி முதலமைச்சர்னா என்ன? ஊம முதலமைச்சரை இதுவரைக்கும் தமிழ்நாடு பார்த்ததில்லை. இப்பதான் ஒரு முதலமைச்சர் தமிழ்நாடு பார்க்க. அப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் சொல்றாரு, தவறு தெரியல, திமுக ஊழல் செய்திருக்கிறார்கள், ஆனாலும் உன் கண்ணிலே பட்டிருக்கிறது, உன் கைகளிலே இருக்கிறது என்று சொன்னார். நேர்மையான நியாயமான தர்மத்தின் வழியிலே இந்த தாவேகா அரசு ஆளுகிறது என்று சொன்னால் முதல்வர் விஜய் அவர்கள் இதோ ஆளுகிற கட்சியாக இருந்து எதிர்கட்சி வரிசையில் இருக்கிற திமுக இதிலே ஊழல் செய்திருக்கிறார்கள், ஆதாரம் இருக்கிறது, அவர்களை கைது செய்கிறேன் என்று சொல்வதற்கு ஆண்மகனாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தயாரா? கேட்கிறாங்க சட்டசபையில. வாயை திறக்கல, சிரிச்சு விளையாடிட்டு இருக்கான் மனுஷன். இதெல்லாம் பார்க்கணும்னு நம்ம போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம். அதுல அவர் விஜய் சொல்றார், அடுத்த ஜென்மம் எனக்கு ஒண்ணு இருந்தா நான் விவசாயம் போதும்டா சாமி, ஒரு ஜென்மத்துக்கே 35% இன்றைக்கு விஜய்க்காக வாக்களித்திருக்கிறார்கள். அது அந்த புஷியானந்த் ஒருத்தர் இருக்காரு. ஐயா காவேரியில தண்ணி வரல, ஐயா ஜூன் 15 காவிரியில மேட்டூர் அணையை திறந்து விடணும்.
நம்ம புஷியானந்த நீர்வளத்துறை அமைச்சர். ஐயா, நீங்க கர்நாடகால போய் மேகதாது அணைய தடுத்து நிறுத்துவீங்களா? அப்ப என்னதாங்க பேசுவீங்க? என்ன கேள்வி எல்லாம் கேட்கவே கூடாது. எனக்கு முதல்வர் விஜய் என்ன வேலை கொடுத்திருக்காரு தெரியுமா? முதல்வர் எங்கேயாவது வெளியே போகணும், உள்ள வரணும்னா இட்டுக்கிட்டு போய் இட்டுக்கிட்டு வரணும். அதான்டா இந்த நீர்வளத்துறை அமைச்சருடைய. இப்படி ஒரு நீர்வளத்துறை அமைச்சர் பார்த்துருக்கீங்களா? திமுகவை எடுத்துக்கொண்டால் கலைஞர் வருவார், ஸ்டாலின் வருவார், உதயநிதி வருவார், அதற்கு பிறகு அன்புநிதி வருவார். இங்கே எடுத்துக்கொண்டால் விஜய் வருவார். விஜய்க்கு அப்புறம் யார் வருவார் அவருக்கு தான் தெரியும். அன்புக்குரியவர்கள் வருவார்களா, யார் வருவார் என்று யாருக்கும் தெரியும். நீ சொல்லிக்க சாமி, நான் சொல்ல முடிவே பண்ணி இந்த நிலைமையில இருக்குது. ஆகவேதான் நான் உங்களிடத்தில் வணங்கி கேட்கிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது 1000 காலத்து பயிர். இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம். இது புரட்சி தலைவர் அம்மா வளர்த்த இயக்கம். இது நம்முடைய நாட்டியால பிறந்த நடத்துகின்ற நாயகர் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் கட்டி காக்கிற இயக்கம். இந்த இயக்கத்தை எவனாவது அழிக்க நினைந்தால் அவன் அழிந்து போவான் என்பதுதான் தமிழகத்துடைய வரலாறு. அவன் விஜய் அல்ல, ஒரு விஜய் அல்ல, கலைஞராலே முடியாதது, ஸ்டாலினாலே முடியாதது, இந்த துக்கடா போய விஜயினாலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொட்டு பார்க்க முடியாது. எங்கள் கண் முன்னாலே கழகத்தை காப்பாற்றுவதற்கு போர்க்கள வீரர்களாக, முன்கள வீரர்களாக நாங்கள் நிற்போம். இப்போது எங்களிடத்தில் அதிகாரம் இல்லை, ஆட்சி இல்லை, படம் இல்லை, படை இல்லை என்று யாரும் நினைத்து விட வேண்டாம். உள்ள உறுதி இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது, மன தைரியம் இருக்கிறது, வீரம் இருக்கிறது, விவேகம் இருக்கிறது. நம் மண்ணுக்குரிய வாசனை எங்களிடத்தில் இருக்கிறது. ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விஜய் அவர்கள் அழிக்க நினைத்தால், அபகரிக்க நினைத்தால், அதிலே முயற்சியில் ஈடுபட்டால் இந்த ராமநாதபுரம் சீமையிலிருந்து எச்சரிக்கையாக சொல்லுகிறேன். என்ன செய்வது? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்வோம், உயிரையும் கொடுப்போம். முடியலன்னா அந்த இடத்துல நாங்கள் உயிரோடு இருக்க மாட்டோம். அப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்ற முடியவில்லை என்றால் நாங்கள் உயிரோடு இருக்க மாட்டோம். இல்லை என்றால் இதை அபகரிக்க நினைக்கிற, அழிக்க நினைக்கிற நீங்கள் உயிரோடு இருப்பீர்களா என்பது எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரியாத உத்தரவாதம். இதை பேசினா பொதுச்செயலர் லைன்ல வந்துடுறாங்க. நான் என்ன பண்றேன்? இதுதான உண்மை. தொண்டருடைய மனக்குமரல தான் நான் சொல்றேன். இது 1000 காலத்து பயிர். இன்றைக்கு மக்களை ஏமாத்தி விட்டு, மாய பிம்பத்தை கட்டமைத்து விட்டு, நான் என்ன சொல்றேன்? விஜய் அவர்களே 2500 ரூபாய் தருவேன்னு சொல்லி எங்கள் தாயும் தந்தையும் உற்றார் உறவினர்களை இன்றைக்கு ஏமாத்தி நீங்க வந்திருக்கிறீங்க. 30,000 கோடி வேணுங்க. 2500 ரூபாய் கொடுக்கணும், 30,000 கோடி வேணும். 6 சிலிண்டர் கொடுக்கணும்னா எத்தனை 1000 கோடி வேணும் தெரியுமா? இப்பயே 22,000 கோடி கடன் வாங்கி வச்சிருக்காங்க. நான் இந்த ராமநாதபுரம் சீமையிலிருந்து சவால் சொல்லுகிறேன். இன்றைக்கு விஜய் அவர்கள் 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கடன் வாங்காமல் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு, எங்கள் தாய்க்கும் தங்கைக்கும் அக்கா அவர்களுக்கும் இந்த 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை கடன் வாங்காமல் விஜய் தந்துவிட்டால் இந்த உதயகுமார் பொது வாழ்க்கையிலிருந்து விலகிக் கொள்வதற்கு தயார் என்று சவாலாக விடுகிறேன். சவாலை ஏற்றுக்கொள்வதற்கு விஜய் அவர்களே தயாரா? கடன் வாங்கக்கூடாது. நீதான் கடன் ரொம்ப இருக்கின்றியா? கார் வேணா கொடுத்துடும். 2500 ரூபாய் ஏன் கொடுக்குற? பயிர்க்கடனை தள்ளுபடி செய்யணும். எதுவும் கிடைக்காது. ஒண்ணுதான் கிடைக்கும், அல்வா கிடைக்கும். நமக்கு இல்ல, தமிழ்நாட்டு மக்கள். இந்த தாவேக ஆட்சியுடைய ஆயுள் காலம் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மாவட்ட செயலாளர் சொன்னார், இங்கே தாவேக ஆட்சியுடைய நிலைமை எப்படி தள்ளாடி கொண்டிருக்கிறது. எந்த உத்தரவும் உடனே வாபஸ். 11 மதுபானம் விற்கக்கூடாது உத்தரவு, 15 மணி நேரத்தில் உத்தரவு வாபஸ் வாங்க. மாணவர்கள் இளைஞர்கள் போராடக்கூடாது உத்தரவு, எதிர்ப்பு வருது, வாபஸ் வாங்க. தொகுதி வரையிலே சட்டமன்றத்தில் தீர்மானம், 543 தொகுதி மாற்றக்கூடாது தீர்மானம். அங்கு போய் உள்துறை அமைச்சர் தென் மாநிலத்தினுடைய அந்த முதல்வர்களுடைய மாநாட்டில் அதை வலியுறுத்தியே சொல்லல. 543 இருக்கணும்னு சொல்லவே இல்லை. தொகுதி வரையில சட்ட ரீதியான விளக்கம் கொடுங்க. தமிழ்நாட்டுடைய எம்பிக்களுடைய பிரதிநிதித்துவம் அது பாதிக்காது என்பதை சட்ட ரீதியான விளக்கம் கொடுங்க. முதல்வர் பேசியிருக்காங்க. ஆக இது வாபஸ் வாங்குகிற அரசு, அந்தர் பள்ளி ஆகாச பள்ளி அடிக்கிற அரசு. இப்ப தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விஜய் அல்ல, வாபஸ் வாங்குற முதலமைச்சர்.
அந்தல் பள்ளி அடிக்கிற முதலமைச்சர், தலைகீழ் மாற்றம் கொண்ட தாவேக அரசு. அது ஒரு உறுதிப்பாடு கிடையாது, அனுபவம் கிடையாது, அறிவு கிடையாது, ஆற்றல் கிடையாது, மக்கள் சிந்தனை என்ன, எதிர்பார்ப்பு என்ன, எதுவுமே தெரியாது. எதையாவது ஒன்று செய்ய வேண்டியது, யாராவது எழுத்து கேட்டா வாபஸ் வாங்க வேண்டியது. இப்படியே வாபஸ் வாங்கிட்டே போனா தமிழ்நாடு எங்க போகும்? ஏற்கனவே தமிழ்நாடு 17 லட்சம் கோடி கடன்ல இருக்குது. இவங்க இப்ப இந்த ஆண்டு 1,22,000 கோடி கடன் வாங்க போறாங்க. இப்படியே 5 ஆண்டுகள் போச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு 20 லட்சம் கோடி வந்துடும். அதனாலதான் நான் சொல்றேன், மாப்பிள்ளை சொன்னது மாதிரி இந்த அரசு முழுமையாக 5 ஆண்டு காலத்தை, ஆயுள் காலத்தை நிறைவு செய்யாது. அநேகமாக வருகிற நாடாளுமன்ற தேர்தல் இப்ப 2026, 29 நாடாளுமன்ற தேர்தல் வரும். அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் வருகிற போது தாவேக அரசு வீட்டுக்கு போயிடும். அதுக்கு முன்னாடியே தாவேக அரசு வீட்டுக்கு போகும். எப்ப வேணாலும் போகலாம், எப்ப வேணாலும் போகலாம், எப்ப வேணாலும் போகலாம். இப்ப ராமநாதபுரத்தில் சொல்லிட்டு போகிறேன், நிச்சயமாக உறுதியாக அனுபவமோ அறிவோ அணுகுமுறையோ இல்லாத மௌனமொழி பேசுகிற இந்த ஊமை முதலமைச்சரை வைத்துக் கொண்டு இந்த நாடு தாங்காது, இந்த தாவேக அரசு நடக்காது. ஏன்னா முதல் போட்ட முதலமைச்சர் ஒருத்தர் ஆதரவு கத்திக்கிட்டு இருக்காரு, இங்கே கட்சியை தொடங்கினவர அமைதியா இருக்காரு. ஆகவே இது எங்கே போய் முடியுமோ என்று யாருக்கும் தெரியாது. இந்த நிகழ்ச்சிக்கு நடைபெறுகிறது கழகத்துடைய போர்வால் மரியாதைக்குரிய அறிஞர் ஆர்பி முதல்வர் MSWPL நகரமன்ற உறுப்பினர் செயற்கரிய செயல் வீரர் அன்பிற்குரிய வடமலையானவர்களை தலைமையேற்று நடத்தி தருமாறு உங்கள் அவர்களின் மேலான